ஐ திங்க் அந்த ஸ்டைலோடய இன்னைக்கு தலைமுறைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ மாசு சொல்லிட்டு ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே இன் த மார்னிங். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏஸ் வந்து என்னோட முதல் தமிழ் படம். இட்ஸ் ஆப்வியஸ்லி யுவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு யூ. ஆனால் இந்த படத்தில் ஐ ஹவ் காட்டன் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் விஜய் சார், which for me was a very very beautiful opportunity. I knew that as an actor I would learn a lot, but I learned a lot also about what a wonderful person sir is. So thank you sir, it was a really beautiful opportunity working with you. And I also I'd like to thank sir and the entire team. எல்லாரும் ரொம்ப பேஷண்ட் ஆயிருந்தாரு. I had some struggles with my dialogues, with my language, but everyone was so patient with me. They all gave me the support and the time that I need. Ace is also very special because it was a fun-filled family kana padam. So iduvaraikum a lot of the films that I've done have been more intense, konjam dramatic roles na pannirken. So this was the first opportunity for me to also learn a little bit about comedy and comedic chemistry. So for that, the example of Yogi Babu sir and Vijay sir was just amazing to just watch them improvise and riff. So I think as an actor also I've grown a lot in Oru Padamla. Thank you to the team, the production team, the ADs, our Malaysian team. Everyone made it a very beautiful process, and thank you to the audiences. Ace Munadi kuda everyone has given me a lot of support. Saptal irundha. So thank you all so much, and I hope you all enjoy Ace. It's a very fun comedic film. வந்துட்டு ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு என்னடா நம்மளை வந்து 4 ஷார்ட்ல யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வர வழி பார்த்தா ஃபுல்லாக யூஸ் போஸ்ட் சூப்பராக இருக்குது. நம்ம மட்டும் திரும்ப ஆகிட்டான். பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் செய்தி போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக பொறாமல் ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தலையடிச்சிட்டேன். அடா பாவி மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது. சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார், சின்ன வேஷம் சார், என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆறுமுகம் சார் டைரக்ஷன். அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். போனால் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படின்னா பண்ணுறேன் சார். நான் வந்து தெலுங்குல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். சரி சார். அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியே சார், அப்படியே மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாமே உண்மைதான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு வீரம் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாக குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்குல வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இதெல்லாம் தவிர எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் த தியேட்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து என்னுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன்.